Rani, you viewers ke varakkam. நான் பேர் மம்தா குப்தா. We are going to teach chocolate making. நிறைய பேர் சாக்லேட் வீட்டிலே செஞ்சுட்டா, பட் இந்த ஒரு வேற மாதிரி செஞ்சுட்டா. இந்த சாக்லேட் செஞ்சுட்டு வீட்டுக்கே நல்லா பேக் பண்ணா, அப்புறம் சேல்ஸ் பண்ணா. ஸோ இது நிறைய பேர் இந்த சாக்லேட் மேக்கிங்கை பிஸ்னஸ் பண்ணா. அசத்தலான ஃபெராரோ சாக்லேட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: டார்க் சாக்லேட் 100 கிராம், ஒயிட் சாக்லேட் 100 கிராம், ஹேசல் நட்ஸ் தேவையான அளவு, பாதாம் முந்திரி சிறிதளவு, எடுப்பில் ஃபுட் கலர் தேவையான அளவு, வாஃபிள்ஸ் தேவையான அளவு, கிரஞ்சி ரைஸ் பால்ஸ் தேவையான அளவு. ஸோ இன்றைக்கி ஃபெராரோஸோ சாக்லேட் செஞ்சுட்டு செஞ்சதுக்கு இந்த மாதிரி வேஃபர்ஸ் வேணும், அப்புறம் ஹேசல்நட் வேணும், இது ரைஸ் கிரன்ச்சி, அப்புறம் சாக்லேட் இருக்கே மார்க்கெட்லே டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் கிடைக்கும். ஸோ நான் இன்னைக்கு டார்க் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். இந்த சாக்லேட்க்கு சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி மைக்ரோ ஓவனில் 30 செகண்ட்ஸில் மெல்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லிக்விட் ஸ்டேட்டில் வரேன். ஸோ நைஸ்லி மெல்ட் பண்ணால் அப்புறம் நல்லா ஸ்டேர் பண்ணால் ஸோ ஸ்மூத் வரே. So chocolate, each and every beads of chocolate should be melted so that your batter is very very smooth. So இந்த மாதிரி smooth batter வேணும். ஸோ நான் 2 வெரைட்டி சாக்லேட் ரெண்டுமே சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணேன். ஒரு போரோசில் பவுல்லே மைக்ரோவேவில் 30 செகண்ட்ஸில் மெல்ட் பண்ணேன். யார் வீட்டுக்கு மைக்ரோவேவ் இல்லை, டபுள் பாய்லர் யூஸ் பண்ணி ஆல்சோ மெல்ட் பண்ணால் கீழே ஹாட் தண்ணி சூட் தண்ணி போட்டுட்டு மேலே வேறு வெசலுக்கு சாக்லேட் சின்ன சின்ன பீஸ்லே சாப் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்லி டபுள் பாய்லரில் மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணால் ஸோ இது மாதிரி லிக்விட் ஸ்டேட் வேணும். இப்போது இந்த வேஃபர்ஸ்க்கு ஃபெராரோஸோ சாக்லேட்டுக்கு இந்த மாதிரி வேஃபர்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒரு லைட்லி ரோஸ்ட் பண்ணால் இந்த மார்க்கெட்டில் வாங்கி தான் கிறிஸ்பி இல்லை. ஸோ லைட்லி 30 செகண்டில் மைக்ரோவேவில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதாவது கிறிஸ்பியாக வரும். அதனால ஹேசல் நட்ஸ் ஆல்சோ, இது ஹேசல் நட்ஸ் இருக்கு. ஹேசல் நட்ஸ் யூ கேன் ஹேசல் நட் யூஸ் பண்ணா, ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணா, கேஷு யூஸ் பண்ணா, உங்கள் வீட்டில் என்ன இருக்கு அதை நட்ஸ் யூஸ் பண்ணா. நான் இன்னைக்கு ஹேசல் நட் யூஸ் பண்ணா, உங்கள் வீட்டில் என்ன இருக்கு, சப்போஸ் ஆல்மண்ட்ஸ் இருக்கு, கேஷு இருக்கு, அதை 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் கிம்பா கடாயிலே உங்கள் கேஸ் ஸ்டோவ்ல கடாயிலே ஜஸ்ட் வித்தவுட் எனி ஆயில் நல்லா ரோஸ்ட் பண்ணால் ஸோ அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கிறிஸ்பி வரே. அப்புறம் சாக்லேட் என்ன செஞ்சுதோ அதை டேஸ்ட் நல்லா வரேன். ஸோ இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் இது this chocolate இது take this base, put little bit of liquid chocolate, put 1 hazelnut roasted inside. இந்த மாதிரி இந்த கப்க்கு ஆல்சோ ஸ்லைட்லி லிக்விட் சாக்லேட் போட்டுட்டா ஒரு ஹேசல்நட் போடுறேன். அப்புறம் ரெண்டுமே ஜாயின் பண்ணா ஸோ நல்லா ஜாயின் பண்ணா அப்புறம் யூ ஹாவ் டு கீப் இட் இன் த ஃப்ரிட்ஜ் ஃபார் 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி இது எல்லாம் செட் ரெடி பண்ணா அப்புறம் ஃப்ரீஸ்லேயே போட்டுட்டா ஸோ சைட்லி சாலிட் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்புறமா செகண்ட் கோட் லேயரிங் இஸ் தேர். ஸோ இது மாதிரி we have to put. ஸோ அந்த மாதிரி இது கேஸ் இருக்கு, யூ கேன் யூஸ் அ கேஸ். ஸோ நல்லா ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, கீழே வரே இல்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு 6 மட்டும் நான் போட்டுட்டேன், 6 செட் ரெடி பண்ணா. உங்களுக்கு ஒயிட் சாக்லேட் வேணும், ஒயிட் சாக்லேட் ஆல்சோ போட்டுட்டா அதை பரவாயில்ல. என்ன சாக்லேட் உள்ளே வேணும், ஒயிட் வெளியே வேணும், ஒயிட் போட்டுறேன், பிளாக் வேணும்னா பிளாக் போட்டுட்டேன். ஸோ நைஸ்லி இந்த மாதிரி கோட் போட்டு இது மாதிரி எல்லாம் செட் ரெடி பண்ணால் அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேயே ஒரு டவுன் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஒரு 10 மினிட்ஸ் வேணும். ஸோ நான் 3 கேஸ் ஒயிட் சாக்லேட்ல செஞ்சுதான், 3 கேஸ் டார்க் சாக்லேட்ல செஞ்சுதான். ஸோ 6 பீஸ் ரெடி பண்ணா और हेज़लनट वेणु और पोटिटो रेंडे वेणु उंगे एव्वलो वेणु अद मादिरी उल्ले पोटिटो. बट मुख्यमा इरुक्के all your hazelnut should be roasted
and all your things should be roasted. It should not be like that, it is not roasted, otherwise crispy varelle taste will not come nice. So you have to roast the hazelnuts on the nuts before using in your chocolate. Okay. Ten minutes fridge le you have to keep inside the fridge. After 10 minutes only we will do the work. The hazel what we made the Ferrero chocolate, it has become stiff. 10 minutes fridge le போட்டுட்டா அந்த மாதிரி நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே சாக்லேட் இருக்கு சாலிடிஃபை ஆயிடுச்சு, அதனால இது நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணா இதே இருக்கு இந்த சாக்லேட்க்கு melted chocolate, you have this melted chocolate. So இந்த சாக்லேட்க்கு இதே மாதிரி டீப் பண்ணா ஓகே டீப் ஆயிடுச்சு. அப்புறமா இது ரைஸ் கிரன்ச்சி இருக்கு, ரைஸ் கிரன்ச்சினை நல்லா ரோல் பண்ணேன். இது மாதிரி டாப் கோட்டிங் வேணும். இந்த மாதிரி பட்டர் ஷீட் के போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல we have to solidify it. திருப்பி ஃப்ரிட்ஜ்ல we have to put in the fridge once again so that it gets solidified. So each and every Ferrero chocolate wafers what we have prepared, put in this and roll it in the rice crunchy. நல்லா ரோல் ஆயிடுச்சு, கோட் ஆயிடுச்சு. அப்புறமா put it for drying. Okay. So in this way also you can do, or you can mix the rice crunchy in the அந்த மாதிரி also you பண்ணலாம். Otherwise you can even mix it in this and coat the chocolate. So this way also little bit difference, கொஞ்சம் difference வரே. So இந்த மாதிரி இது கோட் பண்ணு. அப்புறமா இது just put in the mold for like this case, just put in the case. Slightly difference in the look. So in the madri or this look will come and you will have this another different look. So whichever way it is comfortable in the whichever you like, you can do in that way. So in the madri yellow Ferrero chocolate coat panna. Ipo so this slightly press pani ide madri we have to put it in the fridge for tirpi or fridge ke 10 minutes solidify aiche. Aparama final packing. Okay. So this is how it will come. இப்போ 10 minutes திருப்பி ஃப்ரிட்ஜ்ல ரெஃப்ரிஜரேட்டர்ல 10 மினிட் போட்டுட்டா சாலிடிஃபை ஆயிடுச்சு. அப்புறம் ஃபைனல் ராப்பிங் வித் த பேக்கிங் பேப்பர். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே செட் ஆயிடுச்சு பார்க்குறேன். ஸோ இப்போ ராப்பிங் ஃபைனல் ராப்பிங் ஸோ பார்க்குறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இந்த ஃபாயிலுக்கு சீசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணா. ஸோ இந்த ஃபாயிலுக்கு சில்வர் சைடு இருக்கு, சில்வர் சைஸ் உங்களுக்கு சாக்லேட் இது மாதிரி போட்டுட்டு நல்லா ஜென்ட்லி ரேப் பண்ணா, டைட்லி க்ளோஸ் பண்ணா. பார்க்குறேன் மார்க்கெட்டில் கிடைக்கும் மாதிரி உங்கள் Ferrero சாக்லேட் இந்த மாதிரி கேஸ் இருக்கு, அந்த கேஸ்க்கு போட்டுட்டு அப்புறம் டிஸ்பிளே பண்ணா. ஸோ ஒரு சாக்லேட்க்கு நல்லா இந்த மாதிரி ஜென்ட்லி ரேப் பண்ணுறா. இது மாதிரி கப் இருக்கு மார்க்கெட்டில், அந்த கப்க்கு your Ferrero chocolate is ready. How it is இந்த மாதிரி பேக் பண்ணா. அப்புறம் வீட்டில் செஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கு. அண்ட் வெளியே வாங்கிட்ட ஒரு Ferrero chocolate மினிமம் 50 rupees அந்த மாதிரி வரே.
ஸோ வீட்டிலே செஞ்சு தான் ரொம்ப கம்மி காஸ்ட்லேயே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி இருக்கு. வெளியே போய் வாங்கி தான் பார்க்குற ரொம்ப காஸ்ட்லி இருக்கு. எப்படி செஞ்சு தான் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இன்றைக்கி எல்லாமே நான் சொல்லிட்டேன். எப்படி ஃபெரரோ ரோசர் வீட்டிலே செஞ்சு தான் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணால். எனி டவுட் இருக்கு, புட் இன் த கமெண்ட் பாக்ஸ். வி வில் பி ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ.